ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் அண்ட் இன்னைக்கு நம்மளோட பிசிஓடி சீரீஸ்ல இன்னொரு ஒர்க் அவுட் வீடியோ இட்ஸ் கோனா பி அ யோகா. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு யோகா செஷன் தான். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஒய் பிகாஸ் இது வந்து ரொம்ப பேசிக். நானே பிகினர் தான் அப்படின்ற போது நான் இதை ஃபாலோ பண்றேன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். பட் என்னன்னா இப்போ நான் ஒரு 50-60 பண்றேன்னா நீங்க 10-15-20 உங்களுக்கு எப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்னு தோணுதோ அப்போ ஸ்டாப் பண்ணலாம். பிகாஸ் நான் வந்து ஒரு 180-200 டேஸாக வந்து யோகா பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்ற போது எனக்கு ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ நேரம் பண்ண முடியும். பட் உங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்க பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் நான் ஒரு ட்ரெயின்டான ஒரு யோகா பர்சன், ஸ்போர்ட் பர்சன், இல்லை ஒர்க் அவுட் தெரிஞ்ச பர்சனும் இல்லை. ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு. எனக்கு 6-7 இயர்ஸாக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு. பீரியட்ஸ்க்காக நான் பில்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்ற போது நான் இந்த ஒர்க் அவுட்ஸ் நான் ஃபாலோ பண்ணி தான் என்னோட பீரியட்ஸை ரெகுலர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் எக்ஸ்டர்னலாக ஒரு ட்ரெயினர் இல்லைன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு கிளாஸ் போயிட்டு உங்களால ஒரு விஷயத்த கத்துக்க முடியாது, அதுக்கு உங்களால காசையோ டைமையோ ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா நான் பண்ற ஒர்க் அவுட்ஸை நான் ஷேர் பண்றேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதோட பார்ட் 1 இந்த சேனல்ல இருக்கு. இப்போ போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட் க்ளோஸ் எடுத்துட்டு வந்து வாங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் ட்ரெஸ்ஸஸ் வந்து அப் டு யூ. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அதை பிடிச்சிட்டு அண்ட் உங்ககிட்ட மேட் இருந்தால் மேட் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு பெட்ஷீட் எடுத்து கீழே போட்டுட்டு உங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஃபோர் தட் இது சரியாகுமா, பீரியட்ஸ் நேச்சுரலாக வருமா, நம்மளாம் டேப்லெட்ஸ் போட்டு போட்டு தான் பீரியட்ஸ் வர வைக்கணுமா, நமக்கு நேச்சுரலாக பீரியட்ஸ் வருமா, இப்படிலாம் உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கும்ல. அது எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்லணும். எஸ், கண்டிப்பாக வரும். நம்ம சைட்லேருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ண இது எல்லாமே சரியாகும். ஸோ இது எல்லா டவுட்ஸையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இந்த வீடியோவை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒர்க் அவுட்டோடு சேர்த்து ஒரு பேசிக்கான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டயட் இந்த சென்ஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நல்லதை நம்ம சாப்பிட்ணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு கெட்டது ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். அதெல்லாம் நம்ம சாப்பிடாம இருந்தாலே ஓரளவுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக்கிட்டு வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் அவுட் வித் மெடிடேஷன். மெடிடேஷன்றதுனால அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து மேட் மேலே செட் பண்ண போகிறீங்க. அண்ட் வந்து நம்மளோட பேக் போன் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்ச நேரம் அமைதியாக செட் பண்ண போகிறோம். நிறைய தாட்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் வரும். அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டேர்ம் லைக் காடோட பேர், உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேரை வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்க. பிகாஸ் இது வந்து நம்மளை வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் நம்மளை தடுக்கும். இது வந்து 2 மினிட்ஸ் பண்ணுறதே வந்து இனிஷியலாக வந்து கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நம்ம மைண்ட் எப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டு லிட்ரலி அலைப்பாஞ்சிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு 2 or 3 மினிட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் வந்து டீப்பான ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரீத் இன் பண்ணுறோன்னா அதுக்கே ஒரு 3 கவுண்ட்ஸ் 4 கவுண்ட்ஸ், அதாவது ஒரு 4 டைம்ஸாவது நம்ம எண்ணிடணும். அந்தளவுக்கு அந்த ப்ரீத் இன் வந்து டீப்பாக இருக்கணும். தென் ப்ரீத் அவுட்டும் டீப்பாக இருக்கணும். நார்மலாகவே நம்ம வந்து ஆவரேஜாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். பட் இது வந்து கான்ஷியஸாக நம்ம வந்து ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 விஷயத்த வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்று வந்து நம்மளோட பேக் போன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அண்ட் இஃப் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை வந்து ஒரு 60 டைம்ஸ் 70 டைம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். இல்லைனா 15-15 பிரேக் எடுத்து கூட 4-4 பண்ணலாம். நீங்கள் யோகா பண்ணலாம், ஜூம்பா பண்ணலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் செட் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து மெடிடேட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பாடியும் சரி நம்ம மைண்டையும் சரி இந்த ஒர்க் அவுட் செஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளை இன்னுமே அது ப்ளசண்ட்டாக வச்சுக்கும். இப்போ இந்த செஷனோட ஃபர்ஸ்ட் போஸ் அதுதான் பட்டர்ஃப்ளை போஸ். பத்தகோனாஸ்னா சொல்லுவாங்க. லிட்டரலி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அதோட விங்ஸ் மாதிரி நம்மளோட 2 லெக்ஸும் வந்து நம்ம வந்து ஃப்ளோரில் வந்து டேப் பண்ண போகிறோம். இது வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 20 ஒரு பாஸ், 20 ஒரு பாஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 180 டேஸாக இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் இப்போ ஒரு ஸ்டெச்சில் வந்து 120லேருந்து 125 வரைக்கும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டெச்சில் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது இன்ட்டு 5 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் வந்து கவுண்ட்ஸ்ன்னு சொன்னால் இது எல்லாருமே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பெயினிங்காக இருக்கும். அதனால இந்த சீரீஸில் இருக்க எல்லா எக்ஸசைஸுமே எனக்கு எவ்வளோ இப்போ வருதுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். உங்களால் 10 பண்ண முடியுதா, 8 பண்ண முடியுதா, அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டைம் இப்போ 8 பண்ணுறீங்கன்னா அடுத்து 10ல் டார்கெட் பண்ணுங்கள், 12 டார்கெட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் 5 டைம்ஸ் பண்ணும்போது ஸோ பேசிக்காக நீங்கள் 5 கவுண்ட்ஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து எண்ட் அப் பண்ணும்போது ஒரு 30, 35, 40 வரைக்கும் வந்துடும். ஸோ ப்ரோக்ரெஷன் தான். உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து அடுத்தடுத்த செட்டில் ஒரு 2 கவுண்ட்ஸ் 3 கவுண்ட்ஸ்
கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறத வந்து டார்கெட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் இன்கேஸ் நடுவில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் செட்டை விட உங்களுக்கு கம்மியாக தான் பண்ண முடியுதுன்னா ஒரு வாட்டி அகைன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். எவ்ரிதிங் இஸ் ப்ரோக்ரெஷன். உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க, இந்த வாட்டி நான் 8 பண்ணேன்னா ஓகே அடுத்து 10 பண்ணுவேன். சப்போஸ் 7 தான் வந்துச்சுன்னா ஓகே அடுத்த செட்டில் 7 இல்லாமல் 8 அந்த மாதிரி. ஸோ பேசிக்காக ப்ரோக்ரெஷன் மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுட்டுங்க. இந்த போஸ் வந்து நம்ம ஒவாரிஸ் அதுக்கப்புறம் யூட்ரஸ்க்கு போகிற பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்குலாம் இது நல்லாவே வந்து இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். பீரியட்ஸ் பெயினும் இதனால ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த போஸ்ட்லேயே வந்து நான் இன்னொரு வேரியேஷன் சொல்கிறேன். நம்மளோட 2 முட்டி இருக்குல்ல, அந்த 2 முட்டி மேலேயும் நம்மளோட ஹேண்ட்ஸை வச்சு ரொம்ப ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட பெல்விக் ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அகெயின் இதுவும் சேம் தான். உங்களால் ஒரு 5 to 6 செட்ஸ் வந்து இதை ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். 2 கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 5 செட்ஸ் இல்லைனா 6 செட்ஸ் முடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் எக்ஸசைஸ் வந்து கேட் அண்ட் கவ் போஸ். கேட் போஸ் அதுக்கப்புறம் கவ் போஸ் இது 2மே கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு கவுண்ட். ஆனால் இது 2த்துக்குமே 1 என்னால் ரிப்பீட் பண்ண முடியாது. அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா 30 டைம்ஸ் பண்ணேன். ஸோ லிட்டரலி 15 கவுண்ட்ஸ். ஸோ ஒரு செட் வந்து 15 கவுண்ட்ஸ் அண்ட் அடுத்த செட்டுக்கு முன்னாடி நான் வந்து சைல்ட் போஸ்ட்டில் போய் ரெஸ்ட் பண்ணேன். நான் இப்போ பண்ணுறேன்ல இதுதான் கேட் போஸ். பட் நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இப்போ இந்த சீலிங்கை பார்க்குறேன்ல இதுதான் கேட் போஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் பட் லேர்ன் பண்ணுறேன். இது வந்து கவ் போஸ் அண்ட் இது வந்து கேட் போஸ். ஸோ கேட் அண்ட் கவ் சொல்லும் போது இது வந்து கவ் அண்ட் இது கேட். ஸோ இதுதான் ரிப்பீட் பண்ண போகிறோம். கவ் போஸ் ஒரு வாட்டி அண்ட் கேட் போஸ் ஒரு வாட்டி அண்ட் கவ் போஸ் ஒரு வாட்டி அண்ட் கேட் போஸ் ஒரு வாட்டி. நான் வந்து கேட் ஒரு கவுண்ட் கவ் ஒரு கவுண்ட் வச்சுருக்கிறதுனால ஸோ ஓவராலாக வந்து நான் ஒரு 30, 40 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சில் டார்கெட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு இடையில வந்து கண்டிப்பாக வந்து பேக் போன் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுறதுனால பெயின் தெரியும். பெயின் இந்த சென்ஸ் ரொம்ப வலின்ற மாதிரி இருக்காது. ஸோ இதை எப்போ முடிப்போம் அப்படி சொல்லிட்டு பேக் போனில் வந்து ஒரு பெயின் தெரியும். அப்போ வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ண வந்து இந்த சைல்ட் போஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக எத்தனை கேட் அண்ட் கவ் பண்ணியிருக்கீங்களோ அடுத்த செட்டில் ஒரு 2 or 3 வந்து அதை விட அதிகமாக பண்ணணும்னு டார்கெட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து 30 பண்ணேன்னா ஸோ செகண்ட் செட்டில் வந்து அட்லீஸ்ட் 36 இல்லைனா 35 பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி கேட் போஸ் ஒரு வாட்டி அண்ட் கவ் போஸ் ஒரு வாட்டி பண்ணி ஒரு 35 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு மேலே 36 பண்ணும்போது ஸ்லைட்டாக எனக்கு கையிலலாம் ஷிவர் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் அகெயின் போய் சைல்டில் வந்து ரெஸ்ட் பண்ணேன். எனக்கு ஃபீல் ஆகுறதுலாம் நான் சொல்கிறதுக்கான ஒரே காரணம் நான் வந்து நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் அவங்க ஒரு பெர்ஃபெக்டான ஒர்க் அவுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லா போஸையும் பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு போஸ் வந்து ஒரு 10% வந்திருக்கு இல்லை எனக்கு ஓரளவுக்கு தான் வருது அப்படின்றபோது நான் அவங்களோட வீடியோ பார்ப்பேனா அந்த வீடியோவில் வந்து அவங்க செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து டீமோட்டிவேட் ஆகும். டீமோட்டிவேட் இன் த சென்ஸ் நமக்கு தான் இது வரலல்ல, நமக்குலாம் இது வராது போல், குண்டா இருக்கோம் நமக்கு இது வராதுன்னு சொல்லிட்டு நானே வந்து என்னை டீமோட்டிவேட் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்டாப் பண்ணுவேன். பட் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான் எனக்கு இப்படி நடக்குதுன்னு நான் எல்லா இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஒரு 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் சைல்ட் போஸில் ரெஸ்ட் பண்ணியிருப்பேன்ல அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்வர்ட் ஃபேஸிங் டாக் போயிட்டேன். இது வந்து கோப்ரா போஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் புஜங்காஸ்னாவும் இப்படி தான் இருக்கும். ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும். பட் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே லிட்ரலி சேமாக தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம யூட்ரஸ் அதுக்கப்புறம் லோயர் அப்டமன் இருக்குல்ல நல்லா டோன் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்கள்ல கார்டிசால் அப்படின்றத வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் பாடியை வந்து இன்னும் காமாக வச்சுக்கும். இதெல்லாம் தாண்டி இது வந்து நம்மளோட பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு சில டைம்ஸில் வந்து ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால தானே இந்த பிசிஓடிலாம் வருது. ஸோ வந்து ஈஸ்ட்ரோஜன் அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே நீங்கள் சயின்ஸ்ன்னு பார்த்தா சயின்ஸ், அதுக்கப்புறம் நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபைன் தான். பட் இது எல்லாமே பண்ணி தான் என்னோட பீரியட்ஸை நான் ரெகுலர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது நீங்கள் உங்கள் டேயில் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் இதை ட்ரை பண்ணுறது தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நானுமே இனிஷியலாக நிறைய டவுட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டில் இதெல்லாம் பண்ணி தான் என்னோட பீரியட்ஸை நான் ரெகுலர் பண்ணியிருக்கேன். சைல்ட் போஸ்ட்லேருந்து இந்த அப்வர்ட் ஃபேஸிங் டாக் இல்லைனா கோப்ரா போஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க, லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களால் ஹோல்ட் பண்ண முடிய வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்ற போது டப்புன்னு நீங்கள் வந்து தரையில் தொடுற மாதிரி அதை ரிலீஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக சைல்ட் போஸ்ட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் போன் வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போம்ல அந்த பெயின் தெரியாமல் இருக்க இந்த சைல்ட் போஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு 4 செகண்ட்ஸ் இல்லைனா 5 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இதே போஸை ரிப்பீட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள், 3 கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அகைன் சைல்ட் போஸ் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி ஒரு 4 to 5 டைம்ஸ் இதை பண்ணி இந்த ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மேலே நம்ம பாடி கொஞ்சம் டயரிங்காக ஃபீல் ஆகும்ல அப்போ வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சைல்ட் போஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஃபுல் பாடியை வந்து ரிலாக்ஸ் ஆக்கும், மைண்டை வந்து காம் ஆக்கும் அண்ட்
தை, ஆங்கிள் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் அடுத்த ஆசனா வந்து சேதுபந்தாசனா. இத வந்து பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா நம்ம வந்து நம்மளோட பேக்ல வந்து லை டவுன் பண்ண போறோம். அண்ட் நம்மளோட 2 நீஸையும் பெண்ட் பண்ணி ஃப்ளோர்ல ஃப்ளாட்டா வச்சுக்கோங்க. அண்ட் 2 ஃபீட்டுக்கும் நடுவுல நம்மளோட இப்போட விட்த் இருக்குல்ல, அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ரைட் ஹேண்ட் வந்து ரைட் சைடு, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு 2மே வந்து நம்ம பாடிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்க. நம்மளோட 2 ஹேண்ட்ஸ் இருக்குல்ல, 2 ஹேண்ட்ஸுமே வந்து டவுன் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நம்மளோட பாம் வந்து தரைய தொட்டிருக்கணும். இந்த ஹேண்ட்ஸ வச்சு தான் நம்ம இப்ப லிஃப்ட் பண்ண போறோம். ஸோ டீப் பிரெத் எடுத்து ஹிப்ஸ வந்து மேல லிஃப்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம பாடி வந்து ஒரு பிரிட்ஜ் மாரி ஒரு ஷேப்ல இருக்குமா, அதனால தான் இத பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்றாங்க. தென் இத லிஃப்ட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணணும். உங்களால எவ்ளோ கவுண்ட்ஸ் முடியுதோ அவ்ளோ கவுண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்க. உங்களால முடியல, ஸ்டாப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஒரு 2 ஆர் 3 கவுண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜென்டிலா உங்களோட பட், அதுக்கப்புறம் உங்க ஹிப் இது 2த்தையும் வந்து லிஃப்ட் பண்ணும்போது எவ்ளோ ஜென்டிலா எடுத்துட்டு போனீங்களோ, அதே மாரி ஜென்டிலா சர்ஃபேஸ்ல வந்து ட்ராப் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டா ட்ராப் பண்ணும்போது இன்ஜுரி ஆகும். தென் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்னோட லோயர் பாடி வந்து கொஞ்சம் வந்து ஹெவியா தான் இருக்கும். அப்படின்றபோது நான் இத லிஃப்ட் பண்ணேன்ல, என் பாடிக்கு வந்து அது ரொம்ப புதுசா இருக்கும். ஸோ வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது 3 செகண்ட், 5 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணாம, கொஞ்சம் பிரீத்திங் வந்து நார்மல் ஆகுற வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. தென் அகெயின் இதே போஸ வந்து ரிப்பீட் பண்ண போறோம். லிஃப்ட் பண்ண போறோம், ஹோல்ட் பண்ண போறோம். கொஞ்சம் நம்ம மைண்ட், அதுக்கப்புறம் பாடிய வந்து புஷ் பண்ண போறோம். எஸ் நம்மளால பண்ண முடியும், பண்ண முடியும். ஒரு 3 மோர் கவுண்ட்ஸ், 5 மோர் கவுண்ட்ஸ், ஒரு 6 மோர் கவுண்ட்ஸ்ன்னு புஷ் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20லேருந்து 25 கவுண்ட்ஸாவது ஹோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி ஹோல்ட் பண்ணும்போது லெக்ஸ்லாம் கொஞ்சம் ஷிவர் ஆகும், ஹேண்ட்ஸ்லாம் ஷிவர் ஆகும். இட்ஸ் ஓகே பரவால்ல. இந்த ஜர்னில வந்து அத நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த போஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு. தென் உங்களால எவ்ளோ முடியுதோ அந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணுங்க. அகெயின் ஜென்டிலா ட்ராப் பண்ணுங்க. ரொம்பவே பிகினர் அப்படின்றபோது நீங்க 3 டைம்ஸாவது இத பண்ண வந்து டார்கெட் பண்ணுங்க. 10, 10, 10னாலும் ஃபைன் தான். 10, 15, 20னாலும் ஃபைன் தான். தென் நெக்ஸ்ட் போஸ் வந்து டைகர் போஸ். இத வந்து வியாகராசனான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேபிள் டாப்ல இருக்க போறோம். தென் என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு நீய மட்டும் லிஃப்ட் பண்ண போறோம். லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ண போறோம். இதுவுமே சேம் அந்த டேபிள் டாப் சொன்ன அதே லாஜிக் தான். உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லிஃப்ட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க. தென் இப்ப இது 1 லெக் அப்படின்றதுனால செகண்ட் லெக் வந்து செகண்ட் டைம் வந்து மூவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த லெக் பண்றீங்களோ, நெக்ஸ்ட் டைம் வந்து ஆல்டர்னேட்டிவ் லெக் மாத்த போறோம். அந்த லெக்கையும் லிஃப்ட் பண்ண போறோம். அத ஹோல்ட் பண்ண போறோம். தென் நமக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணும்போது ரிலாக்ஸ் பண்றோம். இந்த மாரி நம்மளோட லெக்க வந்து லிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட பெல்விக் ஏரியா வந்து ஸ்ட்ரெச் ஆகி கம்ப்ரஸ் ஆகும். இந்த மூவ்மெண்ட் என்ன பண்ணும்னா, நம்மளோட ஒவாரிஸ், அதுக்கப்புறம் யூட்ரஸ்க்கு போற பிளட் சர்க்குலேஷன வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணும்னா, நம்மளோட ஹார்மோன்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கும், நம்ம எக்க வந்து மெச்சூர் ஆகவும் ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நான் பிரிட்ஜ் போஸ்ட்ல வந்து ஒரு ஹோல்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அப்பவே என்னோட தைஸ்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகியிருக்கும். அதனால எனக்கு இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, ஒரு டெக் நான் லிஃப்ட் பண்றேன்னா, ஒரு 15 கவுண்ட்ஸ் மட்டும் தான் என்னால ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால நான் ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெக்ல லிஃப்ட் பண்ணேன். ஸோ லிட்டரலி இப்ப நான் ரெஸ்ட் இல்லாம பண்றதுனால 15, 15னா 30. அதுக்கப்புறம் 15, 15, 30. ஸோ இந்த மாரி லிஃப்ட் பண்ணி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகும்போது சைல்ட் போஸ் இல்லன்னா வஜ்ராஸ்னால வந்து ரெஸ்ட் பண்ணேன். இந்த மாரியே நான் ஒரு 5 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். நீங்க 3லேருந்து 5 வரைக்கும் இன்னைக்கு டார்கெட் பண்ணி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சக்கி சாலாஸ்னா. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மில் சர்னிங் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம லெக்ஸ் இருக்குல்ல, அத வந்து வி மாரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம். அண்ட் இந்த 2 விக்கும் நடுவுல ஒரு ஆர்க் வரும்ல. இது வந்து பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் மாரி இருக்கும். வி ஆர்க். போஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெக்கோட ஃபிங்கர்ல ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அது ஒரு ஆர்க் மாரி வந்து இன்னொரு லெக்கோட ஃபிங்கர் ஆண்ட வந்து தென் ஒரு சர்க்கிள் பண்ணுங்க. ஸோ இது வந்து லிட்டரலி எப்படி இருக்கும்னா, இந்த அம்மிக்கல்லலாம் மாவு அரைப்போம்ல, அந்த மாரி அந்த ஃபிங்கர், இந்த ஃபிங்கர் ஒரு சர்க்கிள். அகைன் அந்த ஃபிங்கர், இந்த ஃபிங்கர் ஒரு சர்க்கிள். இந்த மாரி பண்ணி நான் வந்து ஒரு செட்ல 15 தான் என்னால பண்ண முடிஞ்சது. ஏன்னா என்னோட பெல்விக் ஏரியாஸ், அதுக்கப்புறம் தைலலாம் பெயின் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அகைன் ரெஸ்ட் எடுத்து அகைன் 15, அகைன் ரெஸ்ட் எடுத்து அடுத்த வாட்டி நான் 25 வரைக்கும் பண்ணேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி என்னோட ப்ரீவியஸ் சேலஞ்ச்லேருந்தே நான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலுமே, இந்த எக்ஸர்சைஸ் நான் இப்பவுமே பண்ணும்போது என் மைண்ட வந்து புஷ் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஒரு 5 டைம்ஸ் பண்ணிட்ட அப்புறமே எனக்கு அங்க வந்து ஸ்லைட்டா பெயின் தெரிய ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் அங்கலாம் ஸ்ட்ரெச் ஆகுதுல்ல. ஆனாலுமே நான் புஷ் பண்ணி அந்த 2 டிஜிட் ஃபிகர்ஸ் லைக் 10, 11, 12 வரணும் நான் டார்கெட் பண்ணி தான் பண்ணுவேன். அண்ட் இத பிசிஓஎஸ் இருக்கவங்க பண்ணும்போது ஸ்டொமக், அதுக்கப்புறம் பெல்விக் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு டீப் மசாஜ் கிடைக்கும். அண்ட் ஒவேரியோட ஸ்டிமுலேஷனும் நடக்கும். லிட்டரலி என்னன்னா, எக் வந்து ரிலீஸ் ஆகும்ல இந்த ஓவியுலேஷன், இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு கவுண்ட் பண்ண முடியலனாலுமே ஒரு 1/2 மினிட் கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் 1/2 மினிட் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாரி ரஃப்பா 45 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. இது வந்து பெல்லி ஃபேட்ட
வந்து ரெடியூஸ் பண்ணும். பட் நீங்கள் லீன் பிசிஓஸாக இருக்கீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணலாம். பிகாஸ் இது வந்து பீரியட்ஸ் வந்து நமக்கு டிலே ஆகி வரும்ல, இதை வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணி லிட்ரலி சால்வ் கூட ஆக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ரிக்ளைனிங் பட்டர்ஃப்ளை போஸ். லிட்ரலி பட்டர்ஃப்ளை போஸ் தான் பண்ண போகிறோம். பட் அது மேட்டில் வந்து நம்ம ஸ்லீப் பண்ணிட்டு பண்ண போகிறோம். இதை வந்து சப்த பத்த கோணாசனான்னு சொல்லுவாங்க. இது வந்து பண்ணும்போது நம்மளோட ஃபுல் பெல்விக் ஏரியா இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, இது நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி அண்ட் சில டைம்ஸ் மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட ரெடியூஸ் பண்ணும். இதை தாண்டி நம்மளோட பீரியட்ஸ் டைமில் இது பண்ணும்போது பீரியட்ஸ் கிராம்ப்ஸ், அதுக்கப்புறம் பிசிஓடி இருக்கவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக பீரியட்ஸ் வரும்போது எனக்குமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெயின் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அப்போவே நம்ம இதை பண்ணலாம். இது வந்து எப்படி பண்ணணும்னா, பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம சிட் பண்ணிட்டு பண்ணுவோம். பட் இதை வந்து ஸ்லீப் பண்ணி பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து டேப்ஸ்லாம் பண்ண முடியாது. பட் ஹோல்ட் மட்டும் பண்ணலாம். ஹோல்ட் வந்து எப்படி பண்ணலான்னா, ஒரு 1 மினிட் ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் 1 மினிட் ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அந்தளவுக்குலாம் பெயினிங்காக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 செட்ஸ் இல்லைனா 5 செட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். பட் இனிஷியலாக இருக்கீங்க, உங்களுக்கு பெயின் தெரியுது அப்படின்னா 2 செட்ஸ் இல்லைனா 3 செட்ஸோட நிறுத்திக்கோங்க. தென் வேறு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அகெயின் இதே எக்ஸசைஸ்க்கு வாங்க. இப்போ நம்மளோட டார்கெட் வந்து 5 செட்ஸ் பண்ணணுன்ற போது 3 செட்ஸ் பண்ணும் போதே நம்ம பாடி கொஞ்சம் டயர்டாக ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒரு 2-3 எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அகெயின் நமக்கு பேலன்ஸாக ஒரு 2 செட் இருக்கும்ல, அதை வந்து அகெயின் ரிப்பீட் பண்ணும்போது நார்மலாக நம்ம கண்டினியூஸாக 5 செட்ஸ் பண்ணும்போது ஒரு பெயின் இருக்கும்ல, அந்த பெயின் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் நம்ம 5 செட்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். எல்லாரோட பாடி டைப், ஸ்டெமினா, அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து ஃபேட் அக்யூமுலேட் ஆகியிருக்க பிளேசஸ் அண்ட் இது எல்லாமே கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ ஒரு சிலருக்கு வந்து ரைட் சைடில் பண்ணும்போது ஒரு சிலர்லாம் வந்து நிறைய வாட்டி வரும். அண்ட் லெஃப்ட் சைடில் பண்ணும்போது வராது. ஸோ அதனால் எந்தெந்த போசஸ்லாம் உங்களுக்கு வந்து 2 செட்ஸ் மேலே உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு உங்கள் மைண்ட் சொல்லுதோ, அப்போ நீங்கள் வேறு போஸ் போங்க. அதில் ஒரு 3 செட் பண்ணுங்கள். அகைன் இதே போஸ்க்கு திருப்பி வாங்க. இது வந்து எனக்கு பர்சனலாக ஒரு கம்ஃபர்ட்டிங்கான போசஸ். ரொம்ப வந்து மைண்டை வந்து காம் ஆக்கும். நான் வந்து நிறைய வாட்டி 9 டைம்ஸ்லலாம் பண்ணியிருக்கேன். ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் நைட் டைமில் பண்ணுவேன். எனக்கு இந்த ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வரும்ல, அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லாவே தூக்கம் வந்துச்சு. தென் இந்த சீரீஸோட லாஸ்ட் போஸ் வந்து மலாஸ்னா, கார்லாண்ட் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பெல்விக் ரீஜனை வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது ஒவேரிஸ், அதுக்கப்புறம் யூட்ரஸில் வந்து ஒரு பிளட் ஃப்ளோ நடக்கும்ல, அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இது வந்து நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதனால் நம்மளோட ஃபர்டிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஹார்மோனல் கிளான்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகவும் இது ஹெல்ப் பண்ணும். அதை தாண்டி கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து சால்வ் ஆகும். இப்படி பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் பண்ணும். இதை வந்து நான் இனிஷியலாக எப்படி பண்ணுவேன்னா, 15 கவுண்ட்ஸ் பண்ணுவேன். அகெயின் செட் பண்ணிடுவேன். அகெயின் 15 கவுண்ட்ஸ் பண்ணுவேன். அகெயின் செட் பண்ணுவேன். இப்போ வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு 1 மினிட் நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். கொஞ்சம் ரிலாக்ஸ். அகெயின் 1 மினிட் ஹோல்ட், கொஞ்சம் ரிலாக்ஸ். இந்த மாதிரி பண்ணி ஒரு 5 மினிட் வரைக்கும் நான் மலாஸ்னாலே வந்து இப்போலாம் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எல்லா எக்ஸசைஸுமே பிசிஓடி மட்டும் இல்லாமல் பிசிஓஎஸ், அதுக்கப்புறம் வயிற்றில் வந்து சிஸ்ட் இருக்காது. ஆனால் பீரியட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து தள்ளி வரும். அண்ட் பீரியட்ஸ் வந்து ஒரு மாதத்துலேயே 2 வாட்டி வரும். ஸோ லிட்டரலி உங்களோட பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் எல்லா எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக சவாஸ்னால ரெஸ்ட் பண்ணுங்கள். இந்த கம்ப்ளீட் ஆசனாஸும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பொறுமையாக பண்ண ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு 15 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செட் 2 சேம் திங் வந்து 15 மினிட்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுமா? 30 மினிட்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாடியில் எனர்ஜி இருந்தால் அகெயின் சேம் திங். ஸோ இப்படியே வந்து 3 செட் பண்ணும்போது நமக்கு 45 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைசஸ் பண்ணும்போதும் நம்ம பாடியோட என்ன சேஞ்ச் நடக்குது, எங்கே நமக்கு வந்து பெயின் ஆகுது, எங்கே ட்ரிகர் ஆகுது, அதெல்லாம் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த போசஸையுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. ஒரு நார்மலான ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ட்ரெயினர்கிட்டயோ ஒரு ஜிம் மெம்பர்ஷிப்போ இல்லை ஏதோ ஒரு யோகா கிளாஸோ வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நமக்கு இல்லாததுனாலையோ இல்லை ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து யூடியூப்பில் இல்லைனா எக்ஸ்டர்னலில் ஏதாவது ரிசோர்ஸஸில் வந்து ஏதாவது வீடியோஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்ற போது நமக்கு வந்து இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கணும். இதெல்லாமே ஸ்லோ ஃபேஸ் ஆஃப் ஒர்க் அவுட் தான். ஆனால் இது ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது ஒரு சில இன்ஜுரிஸ் நடக்கும். அதுக்கு போய் காசு கொட்டுறதுக்கு நம்ம பொறுமையாக பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை வந்து பாஸ் ஆன் பண்ணி ஒரு போஸும் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். நம்ம டே பை டே இதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சீரீஸில் உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.